இப்போது வண்டி எங்கே பயணம் அப்படின்னா பத்ரிநாத்துக்கு. இது வந்து ஜோஷிமத். ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோஷிமத்தில் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. அதில் நல்லா நடுவில் விரிசல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் பார்த்தேன். ஸோ ஃப்யூச்சரில் அது எந்த வேணாலும் மாறலாம். அதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட இடம் தான். ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பயணம் வந்து சார்தாம் பஞ்ச்கேதார் ரெண்டுத்தையும் வந்து கவர் பண்ண ஒரு பயணம். சார்தாமில் இருக்க கோவில்னால் அது வந்து யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். சரி, இடையில ஒரு 4 கோவில் இருக்குது, அது ஏன் விட்டு வருவானே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 3 கோவில். அந்த 3 கோவில் தான் மத்மகேஸ்வர், ருத்ரநாத், கல்பேஸ்வர். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கல்பேஸ்வர்லேருந்து பத்ரிநாத் வந்து ரைட் சைட். ஸோ கல்பேஸ்வர் வந்து ஜஸ்ட் போகிற வழியில் தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம். தேவ்பூமி அப்படின்னு சொல்லிட்டு தேவ்பூமியோட பிளெஸ்ஸிங் கூட ஆரம்பித்தாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து யமுனோத்ரி. யமுனோத்ரி வந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். உத்தரகாண்டில் இருக்கிற இடம் தான் அதுவும். உத்தரகாசி அந்த சைடு இல்லை, இந்த கோவில் எல்லாமே உத்தரகாசி தான் ஒரு மெயின் ஸ்பாட். இந்த இடத்துக்கெலாம் போகிறதுல எப்படி இருக்குன்னா சும்மா மேலே போயிட்டு கீழே வர்றது அந்த மாதிரி இருக்கும். யமுனோத்ரி வந்து 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். யமுனை நதிக்காக ஒரு கோவில் கட்டி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமான இடம் அது வந்து. ஏன்னா சார்தாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதனால் நிறையா மக்கள் வந்து அதுக்கு வருவாங்க. அதனால் யமுனோத்ரி வந்து கொஞ்சம் ஒரு க்ரௌடான இடம் தான். அதே மாதிரி அந்த யமுனோத்ரி வந்து வருஷத்தில் வந்து 6 மாதம் மட்டும்தான் திறந்திருக்கும். ஸோ அந்த 6 மாதம் இந்தந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், மத்மேஸ்வர், ருத்ரநாத், பத்ரிநாத் இது எல்லாமே வந்து வருஷத்தில் 6 மாதம் மட்டும்தான் திறந்திருக்கும். அதுலேயும் ஒரு 2-3 மாதம் வந்து மலையில் ரொம்ப ரோடெல்லாம் லேண்ட்ஸ்லைட் வரனால பாதி நாள் க்ளோஸில் தான் இருக்கும். आपके पास रजिस्ट्रेशन नहीं, रजिस्ट्रेशन हाँ तो इनको चेक करवाओ आपका டிரான்ஸ்போர்ட்டே இருக்காது. அப்படி இருந்தாலும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு 50 கிலோமீட்டர் உத்தரகாஷிலேருந்து மேலே மலையில் இருக்க ஒரு கோவில் தான் வந்து கங்கோத்ரி. கங்கை நதி வந்து ரொம்ப ஒரு அங்கே தான் உற்பத்தி ஆகுது. அதனால் அது ஒரு புனிதமான இடமும் ரொம்ப கருதப்படுது. கங்கோத்ரி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து கேதார்நாத். எல்லாத்துக்குமே தெரியும், கேதார்நாத் ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம். எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்க இடம். கேதார்நாத் வந்து வருஷத்தில் ஒரு டைம் ஆச்சும் போகணும் அப்படின்றது. அது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு கடினமான ஒரு ட்ரெக்கிங். ரொம்ப டிஃபிகல்ட்டான இருந்தது ஒன்று. ஏன்னா வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அப்படியே ஒரு மேகம் சூழ்ந்துடும், சம்டைம்ஸ் மழை வரும், சம்டைம்ஸ் குளிராக இருக்கும், லேண்ட்ஸ்லைட். அண்ட் மோரோவர் வந்து கேதார்நாத்தில் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த லேண்ட்ஸ்லைட்னால அந்த வெள்ளத்தினால கோவிலே வந்து ரொம்ப அந்த சுற்றி இருக்க இடம் எல்லாமே அழிஞ்சு போனதாக நம்ம பார்த்துருக்கோம். பட் அதையும் மீறி அந்த கோவில் வந்து ஒரு பெரிய கல்லினால் காப்பாற்றப்பட்ட அந்த மேக வெடிப்புலேருந்து காப்பாற்றப்பட்டு இன்னமும் அந்த கோவில் நிலச்சி நிற்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கனால கேதார்நாத் வந்து ஒரு ட்ரீம்ஸ் பிளேஸ். லைஃப் டைமில் ஒரு ஒன்ஸாச்சும் அங்கே போய் விசிட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம். அது எனக்கு ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமை வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலை இருக்க அடுத்த இடம் அப்படின்னா மத்மகேஸ்வர். ஸோ அது வந்து ரான்சி கிராமம் அப்படி பக்கத்தில் இருக்குது. ஸோ ரோடு போகும், அதில் ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து அப்படியே பத்ரிநாத் அந்த ரோடு கனெக்ட் ஆகும். அதுலேருந்து சும்மா உள்ளே போயிட்டு வந்தால் மத்மகேஸ்வர் வந்து சிவபெருமானோட நாபி மையப்பகுதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான இடம், அழகான இடம். கேதார்நாத் மாதிரி க்ரௌடு இருக்காது. குதிரையுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நடந்து போகிற ஆளுங்க தான், ட்ரெக்கிங் மட்டும் தான் அதில் அதிகமாக நம்ம போக முடியும்.
ஸோ அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர். ஸோ அந்த ட்ரெக்கிங் வந்து அதையும் முடிச்சுட்டு அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் போன இடம் வந்து துங்கநாத். உலகத்திலே உயரமான சிவன் கோவில் அது. ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் தான். பட் அதுவும் வந்து ரொம்ப ஒரு மாடரேட்டான க்ரௌட், ஒரு நார்மலான க்ரௌடு தான் அங்கே இருந்துச்சு. ஸோ யூஷுவல் வந்து ரொம்ப வயசானவங்க வந்து ஒரு விஷ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 5 வேலை இருக்கனால அதையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி துங்கநாத் வந்து போயிட்டு வருவாங்க. ரொம்ப வந்து பார்த்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறவங்க வந்து துங்கநாத் வந்து ஒரு கம்பல்சரியான ஸ்பாட். அது இல்லாமல் அது வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்து அந்த ஏரியா சொல்லுவாங்க, சோத்தா அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு கோவில், அதையும் தாண்டி அங்கே சுற்றி பார்க்க அவ்வளோ இடம் இருக்குது. ஒரு இயற்கை ரசிக்கிறதுக்கு அந்த ஒரு மேகம்லாம் மேலேருந்து போகிறது பக்கத்துலேயே ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். அந்த அனுபவம்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து போன இடம் வந்து ருத்ரநாத். இருக்கிறதுலே ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதுங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன மிஞ்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ருத்ரநாத் ட்ரெக்கிங். பெருசாக வந்து க்ரௌடு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தங்குறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரையும் தான் தங்குறதுக்கு இடம் கிடைக்கும். நான் வந்து மூணு நாள் ஆச்சு எனக்கு அங்கே போயிட்டு வரத்துக்கு. 3 நைட் வந்து அங்கே நான் தங்கிட்டேன் நான். அவ்வளோ ஒரு கஷ்டமானது. ஏன்னா ரொம்ப பாடி ஃபிட்டிங் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஒன் டேயில் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதுவுமே நிற்காமல் போயிட்டுருக்கணும், ரெஸ்ட் எல்லாமே கம்மியாக எடுத்தால் அது பாசிபிள். ரொம்ப முடியாது, நான் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறதே கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3 நாள் எடுக்கும். அந்த 3 நாள் தான் எனக்கும் எடுத்துச்சு. அது அப்படியே முடிச்சுட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு திருப்திகரமாக அடுத்து வந்து சரி ஓகே பத்ரிநாத் அப்படின்னு கிளம்புனேன். பத்ரிநாத் கிளம்புற வழியில் தான் கல்பேஸ்வரம் இருக்குது. கல்பேஸ்வர் வந்து வருஷத்தில் எல்லா நாளுமே திறந்துருக்கும். அந்த கோவில் வந்து இந்த 6 மாதம் மூடியிருக்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அது வந்து அடுத்த லெவலான ஒரு இடம். வந்து ரொம்ப லோக்கல் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க. வந்து அதர் ஸ்டேட் பீப்புளெலாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து. ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறவங்கள தான் போவாங்க. மற்றபடி நார்மலாக போகிற எல்லோரும் இந்த சார்தாம் மட்டும் தான் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ கல்பேஸ்வர் சிவனோட ஜடாமுடிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். அது வந்து அந்த இடம் வந்து லைக் ஒரு கவிதையை எழுதலாம் அந்த இடத்த பற்றி. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சின்ன சின்ன கிராமங்கள், ரோடு இன்னமும் போட்டுட்ருக்காங்க. ஃபுல் ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கல, அப்படியே கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக லேண்ட்ஸ்லைடுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது. பட் ஸ்டில் அந்த சேலஞ்சிங்கான ஒரு 7 கிலோமீட்டர் தான். பட் அதுவே ஒரு 1 ஹவர் எடுத்துச்சு. அந்த சேலஞ்சிங்கான ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த கோவில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு ஒர்த்தான விசிட் அப்படின்னு தான் மைண்டு சொல்லுச்சு. ஓகே ஃபைன் அப்படின்னு கல்பேஸ்வர்கிட்ட போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டன் வந்து அடுத்த நாள் தான் கிளம்பி பத்ரிநாத் ஃபைனல் ஸ்பாட். ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த சார்தாமில் இருக்க அந்த 3 கோயில் முடிச்சுட்டு பத்ரிநாத் வந்து போயிட்டு வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி நம்பிக்கைங்கிற மாதிரி. அங்கே பத்ரிநாத் போயிட்டு வந்தால் சிவனோட முழு அருள் கிடச்சதா வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்கும். ஒரு ரைடராக இருக்கும்போது லேடாக்கெல்லாம் போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அட்வென்ச்சராக ஃபன்னாக இருக்கும். இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி எந்த பைக் ரைடர்ஸும் இந்த ஆண்டு வேலை வந்து பார்க்க முடியாது. மோஸ்ட்லி எல்லாமே லோக்கல் பீப்புள் தான், டூரிஸ்ட் வண்டி தான் ரொம்ப இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. அதையெல்லாம் தாண்டி லேண்ட்ஸ்லைடு, மழை, வெதர் கண்டிஷன் எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்னா அது உத்தரகாண்ட் தான். அதுலேயும் பத்ரிநாத் ரொம்ப ரொம்ப அன்ப்ரிடிக்டபிள். இப்போ நான் போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட மழை வந்துச்சு, லேண்ட்ஸ்லைடு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் நான் போய்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கு வந்து ஃபைனலாக போகும்போது ஆப்வியஸ்லி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இதெல்லாம் 50 வயசுக்கு மேலே போகிற இடம் தான். பட் இப்போவே போகும்போது கொஞ்சம் ஒரு அனுபவம் வந்து சீக்கிரமாக கிடைச்ச மாதிரி இருக்குது. பத்ரிநாத் போகிற இடமும் இவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய ஆர்மி கேம்ப், ப்ளஸ் இது பக்கத்தில் தான் சைனா, அப்புறம் அங்கே இருக்க ஒரு மானா வில்லேஜ். இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஆசையில் தான் வந்துட்டு இப்போவே இந்த ட்ரிப்பை முடிக்கணும், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு ஆரம்பித்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. போகிற இடத்துல செக்கிங் வந்து சார்தாம்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் போக முடியும். ஒவ்வொரு இடத்துல செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கேயாச்சும் லேண்ட்ஸ்லைடு வந்து நீ பாட்டுக்கு தண்ணியோட போயிட்டா அவங்களுக்கு யார் வந்தாங்க போனாங்கன்னு தெரியாதுல்ல. அதை கணக்கெடுறதுக்காக தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. சும்மா இது ஃபண்டுக்காக சொன்னேன். பட் ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோ பேர் பக்தர்கள் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு கவுண்ட்டுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து ஈஸியாக வந்து அவங்கள கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ண முடியும். இவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க,
இவ்வளோ இது நாங்கள் சரி பண்ணியிருக்கோம், இவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ தேவ் பூமி வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம், ஒர்த்து விசிட். அது எப்படினாலும் இல்லை, 10 வயசுனாலும் பண்ணலாம், 50 வயசுனாலும் பண்ணலாம். முக்கியமாக வந்து இந்து மதத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இடமா தான் கருதப்படுது. கைலாஸ் இருக்குது, கைலாசங்கிறது அடுத்த லெவலு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் போகும்போது இந்தியாவில் இல்லை, ஜென்ரலாக இருக்க ஒரு ஹிந்துவுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கோவில்லாம் போகணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு. நிறைய பேர் கேதார்நாத் போயிருக்காங்கலாம் நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனுபவம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பயணத்தில் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இது கிடச்சிருக்குங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து சொல்லியிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது லைக் மோஸ்ட்லி வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் போகும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். மழையும் இருக்கும், அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது சுத்தமாக அன்பிரிடிக்டபிள் தான். ஒரு 50-50 சான்ஸ் தான். லக் இருந்தால் அந்த டைமில் போனோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வரலாம். ஃப்ளவர் ஆஃப் வேலி கூட இருக்குது, பட் அங்கே என்னால் போக முடியலன்னு இல்லை, எனக்கு போகணுன்ட்டு தோணலை. ஏன்னா இவ்வளோ ஒரு ஹார்டான ஒரு ட்ரெக்கிங்லாம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. போதும் கிளம்பலாம், முதல்ல பத்ரிநாத்தில் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டு முதல்ல தரிசனம் முடிக்கணுங்கிறதுக்காக நான் போன இடம் தான் வந்து இந்த பைக் ட்ரிப். அடுத்த விலாக்லாம் எப்போ என்னென்னலாம் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு வழியாக ஹாப்பியாக முடிச்சிட்டேன். ஒரு விலாகிங்கிற ஒரு ஜேர்னி இதில் தான் தொடங்குச்சு. ஹோப்ஃபுல்லி பத்ரிநாத்தோட பிளெஸிங் கூட இதை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. நடக்குமா நடக்காதான் தெரியாது, ஆனால் இந்த நினைவுகள் வந்து கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு பசுமையான நினைவுகள். தான் பத்ரிநாத் வந்தாச்சு ஒரு வழியாக. வழக்கம் போல் இங்கேயும் நான் பண்ண ஒரு ஃபன் என்னென்னா, ஒரு மெயின் ரூட் இருக்கும், அதை விட்டு நான் ஷார்ட்கட் தான் போவேன் அப்படின்னு போனேன். मंदिर कैसे जाएंगे? ऐसे जाए ऊपर, कैसे जाएंगे? ऊपर जाएंगे, हाँ ऐसे। भैया ये बाइक पार्किंग करती है? कब हटाओगे? हाँ 1 घंटे का मंदिर के जाने को वापस। मंदिर से पिछड़ क्या कर दो। वहाँ पे हाँ इधर वहाँ गाड़ी आती है, यहाँ पे लॉक मत करना बस हैंडल। रूट போல ஷார்ட்கட் எடுத்துட்டேன். ஃபைனலி பத்ரிநாத் தர்ஷன். ஹாப்பி ஃபார் யூ ஹனி, ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம்.
வழக்கம் போல் ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுத்து வந்தாச்சு. என்ன தான் ரூட் வேறு ரூட் எடுத்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயாச்சு. Oh ya. Foto gitu. આપણે જે કરીએ એને ના முதல் வாட்டி தான் கிடச்சி